ஒட்டுமொத்தமாக ஒரு ஓட் பேங்க் வந்து எடப்பாடிக்கு போகாத திமுக சைடு போச்சுன்னா அது எடப்பாடிக்கு பாதிப்பு உண்டாகும். ஓட் பேங்க் பிரியுது. முக்குளத்தூர் திமுகவுக்கு ஏற்கனவே ஓட்டு போட்டிருந்த முக்குளத்தூர் ஓட்டு போடுவாங்க. ஓபிஎஸ் போனதுனால கொஞ்சம் கூட அதிகமாக ஓட்டு போடுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சசிகலாவுக்காக ஓட்டு போடுவாங்க. அவங்களாம் எடப்பாடி எதிர்ப்பாளராக இருப்பாங்க. சில பேர் தினகரன் மேலே பற்றி கொண்டு அவர் எடப்பாடியோட போயிட்டார், அவரோட ரூட்லேயே நம்ம போனாலும் கொஞ்சம் பேர் ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த ஓட் பேங்க் மூணாக பிரிஞ்சிருக்கிறதுனால அந்த கம்யூனிட்டி என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, என்னுடைய கணிப்பு அது பெரும்பாலோர்கிட்ட பேசினதில் அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. இது எங்கள் ஓட் பேங்க் மூணாக பிரிஞ்சா அது எடப்பாடிக்கு தான் லாபமாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, எடப்பாடியோட அதிமுக எங்கெங்கே போட்டி போடுதோ அங்கெல்லாம் அவரை எதிர்த்து யார் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். அதன் மூலமாக எடப்பாடி நாங்கள் தோற்கடிக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எடப்பாடி தோற்றா அவர்கிட்ட கட்சியை பிடிக்கிறது ஈஸி. அப்புறம் நம்ம சசிகலாவோ ஓபிஎஸ்ஸையோ உள்ளே அனுப்பலாம். ஏன் அவ்வளோ கோபமாக அந்த கம்யூனிட்டிக்கு எடப்பாடி மேலேன்னா, எடப்பாடி தான் இந்த 3 பேரையும் வெளில அமிச்சார். அதிமுக விட்டு வெளில அமிச்சார். தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் 3 பேரையும் வெளில அமிச்சார். 3 பேரும் ஒரே கம்யூனிட்டி சேர்ந்தவங்களா இருக்காங்க. அதுதான் அங்கே பிரச்சனை. எடப்பாடி வேறொரு பெரிய கம்யூனிட்டியை சேர்ந்தவராக இருக்கார். அப்போ அந்த கம்யூனிட்டி வந்து நம்மளை பழிவாங்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லை, 10% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்தாங்க. அந்த இடஒதுக்கீட்டில் முக்குளத்தோரும் பாதிக்கப்படுறாங்க. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, எடப்பாடி நம்மளை பழி வாங்குறதா நினைக்கிறாங்க. அதனால் எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இப்போ ஆனால் அவங்க பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா, இவங்க 3 பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா கன்சாலிடேட்டடாக அந்த ஓட்டு வங்கி அவங்களுக்கு போக அவங்க சில இடத்துல வின் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ அவங்க 3 பேர் பிரிஞ்சிருக்காங்க. பிரிஞ்சிருக்கிற போது அப்போ அந்த கம்யூனிட்டி என்ன நினைக்குதுன்னா, இவங்க 3 பேர் பிரிஞ்சிருக்காங்க, 3 பேர் ஒன்றா சேரலாம். ஆனால் எடப்பாடி மேலே எங்களுக்கு இருக்கிற கோபம் அப்படியே தான் இருக்குது. எடப்பாடி அதிமுகவை எதிர்த்து எந்த கட்சி வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கோ அது தாவேகாவாக இருக்கலாம், திமுக கூட இருக்கலாம். அவங்க 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு நாங்கள் எடப்பாடியை தோற்கடிப்போம். அதுதான் எங்களுடைய நோக்கம்.